கருடன் படத்துக்கு சூரி சார் நடிச்சா கரெக்டா இருக்கும்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலி சூரி சாரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து தான் நான் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. அது எனக்கு வேற ஒரு நண்பர் மூலமாக, என்னோட ஆர்ட் டைரக்டர் மூலமாக எனக்கு அந்த கால் வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கதையை சூரி சாரோட சில விஷயங்கள், அவர் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை வச்சு நான் ஃபுல்லாக பண்ணி அப்படி தான் இது டேக் ஆஃப் ஆச்சு. எனக்கு என்னென்னா, அவரோட நானும் சாரோட 2 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஜென்ரலாக அவர்கிட்ட எல்லா கதைகளுக்கும் ஒப்பீனியன் கேட்பேன். அந்த மாதிரி இந்த கதையை அவர்கிட்ட சொல்லி கேட்கும்போது அவர் சில விஷயங்கள் சொன்னார். சூரிக்கு வந்து இது வரும்பா, இது இந்த மாதிரி வச்சுக்கோ, சில விஷயங்கள் இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். இந்த கதையினுடைய எமோஷனலான சில இடங்களில் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அனுபவம் வாய்ந்த நடிகர்கள் நடிக்கக்கூடிய சில காட்சிகள், சில உணர்வுகள் இந்த படத்தில் நம்ம கதை ஓட்டத்தில் வந்துச்சு. அதெல்லாமே அவர் மிக அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையை வச்சுக்கிட்டு ஒரு நடிகரை தனக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சமுத்திரக்கனி சார் அண்ட் சசிகுமார் சார், அது எப்படி இருந்தது? ஒரு ரைட்டிங்கில் அவன் ஒரு சீன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை எப்படி நம்ம டெலிவர் பண்ணணும், அது எப்படி நம்ம சிதைச்சிடாமல் அவனை வந்து அவன் நினைக்கிறத நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுல மற்ற எல்லாரையும் விட சமுத்திரக்கனி சாரும் சசி சாரும் ஒரு ஸ்டெப் மேலே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சசி சார்லாம் இன்னும் கொஞ்சம் போய் ஒரு சீனில் சில டைலாக்ஸ் இருக்கும், இது எடிட்டிங்கில் போயிடும், இது சென்சாரில் போயிடும் அப்படின்னு சொல்லுவாரே தவிர, என்னோட அசோசியேட் சொல்லுவார், அப்படிலாம் சொன்னார் சார். அப்புறம் என்ன சொன்னாரா, ஓகே பேசிடலாம் வாங்க அப்படின்னு வந்து ஸ்பாட்டில் நான் என்ன சொல்கிறேனோ அதை பேசிடுறேன். பொடி ஷூட்டிங்லலாம் நான் வந்து சீனை நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவர் பாட்டு உட்காந்து லிரிக் எழுதுவார், என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருப்பார். எனக்கு நான் ஒரு டைமில் பவர் பாண்டி படம்லாம் வரும்போது சார்கிட்டே சொன்னேன், சார் ரொம்ப பொறாமையாக இருக்குது சார் உங்களை பார்த்தா, எனக்கு நாங்களாம் வந்து வெறும் இந்த வேலைக்காக மட்டுமே வந்தோம், நாங்களே நல்ல படம் எடுக்க போராடிட்டு இருக்கோம். ஒன் இந்தியா ஃபில்ம் வித் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூல கருடன் படத்தினுடைய டைரக்டர் துரை செந்தில்குமார் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயம் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். கருடன் 31st ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி சார் இருக்கு? இப்போ படம் ரிலீஸ் ஆக போது அந்த டைம் எப்படி இருக்கு உங்களுக்கு? எக்ஸைட்டடாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் அதில் பண்ணியிருப்போம். ஜென்ரலாகவே ஒரு கதையை நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்கிறோம், அதை எப்படி அவங்க ரிசீவ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றதுல அதுதான் நம்ம இந்த லைஃப் ஸ்டைலோட ஒரு டைரக்டராக இருக்கிறதோட ப்ளஷரு. ஸோ அதுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கோன்ற ஒரு பயமும் சேர்ந்துருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன. நிச்சயமா சார். சூரி சார் விடுதலை படத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆக்டரா, ஒரு பெர்ஃபார்மரா பார்த்திருந்தோம். இதுல அதை விட அடுத்த ஸ்டெப்ல அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே, அவரோட ஆக்டிங் ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறது அந்த ட்ரெய்லர்ல பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் எப்படி சார் கொண்டு வந்தீங்க? அவர் இந்த கருடன் படத்துக்கு சூரி சார் நடிச்சா கரெக்டா இருக்கும்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலி சூரி சாரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து தான் நான் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. அது எனக்கு வேற ஒரு நண்பர் மூலமாக, என்னோட ஆர்ட் டைரக்டர் மூலமாக எனக்கு அந்த கால் வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கதையை சூரி சாரோட சில விஷயங்கள், அவர் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை வச்சு நான் ஃபுல்லாக பண்ணி அப்படி தான் இது டேக் ஆஃப் ஆச்சு. இந்த ஆக்ஷன் சீன்ஸஸ் எல்லாமே இந்த கதையினுடைய தொடர்ச்சியாக இந்த கதைக்குள்ளே உருவான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதை சொன்ன மாதிரி விடுதலையில் சூரி சாருக்கு ஒரு இந்த இதுக்குள்ளே பார்டருக்குள்ளே ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு ரோலாக இருந்தது. இதில் வந்து எமோஷ்னலாக ஹைஸ் அண்ட் லோஸ் எல்லாமே நிறைய இருக்கிற ஒரு கதை. ஒரு பீக் போயிட்டு ரைட், அந்த மாதிரியான ஒரு இது எல்லா எமோஷன்ஸையும் டச் பண்ணுற மாதிரியான ஒரு கதை களம்ன்றதுனால இன்னொரு பெட்டரான ஒரு, நீங்கள் பெட்டர்னா என்ன சொல்கிறது, பர்ஃபார்மராக சூரி சாரா அதில் பார்த்ததுக்கும் விடுதலையில் பார்த்ததுக்கும் வேற ஒரு பரிமாணத்தில் இதில் பார்க்கறதுக்குமான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுன்றது நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். வெற்றிமாறன் சார் ஆடியோ லான்ச்ல பேசும்போது சொல்லியிருந்தாரு, லைக் விடுதலை பார்ட் 2ல அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அதே மீட்டர் அதுல எதுவும் பிரச்சனை வந்துடாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை எப்படி சார் பெயிண்ட் பண்ணீங்க? ஏன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுல வந்து ஒரு காம் அண்ட் ஒரு அவரோட குறிக்கோள் நோக்கி போகக்கூடிய ஒரு போலீஸ் மேனா இருந்தாரு. பட் இதுல வந்து அவரோட கேரக்டர் ஆர்க்கே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அது எப்படி சார் அந்த மீட்டர் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? இல்லை, வெற்றி சார் ஆக்சுவலி நாங்கள் இந்த படத்துக்குள்ள வெற்றி சாரோட நேம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சாரோட பேரை கேட்டு, அவரோட பெருந்தன்மை, பெரிய மனசு, முதல்ல கதையின் போடுறதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே அவர் வந்தார். எனக்கு என்னென்னா, அவரோட நானும் சாரோட 2 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஜென்ரலாக அவர்கிட்ட எல்லா கதைகளுக்கும் ஒப்பீனியன் கேட்பேன். அந்த மாதிரி இந்த கதையை அவர்கிட்ட சொல்லி கேட்கும்போது அவர் சில விஷயங்கள் சொன்னார். சூரிக்கு வந்து இது வரும்பா, இது இந்த மாதிரி வச்சுக்கோ, சில விஷயங்கள் இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த விஷயத்த நான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் சில இடங்களில் எனக்கு கதையினுடைய தேவைக்காக சில தாண்டி போயிருக்கேன். கடைசியாக கூட சொன்னார், இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் சொன்னார். பட் கதையினுடைய தேவைக்காக நான் சில இதை அவர் சொன்னதையும் தாண்டி சில விஷயங்கள் பண்ண வேண்டிய தேவை இருந்தனால பண்ணியிருக்கேன். பட் ஆடியன்ஸுக்கு ஹோல்சமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு கதையாக இது கரெக்டாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு.
நிச்சயமா. சூரி சார வந்து ஆஸ் அ காமெடியனா உங்களுக்கு சூரி சார் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? இந்த ஆஸ் அ ஹீரோ, ஆஸ் அன் ஆக்டர், பெர்ஃபார்மரா உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சூரி சார் கிட்ட? காமெடியனா அவரோட ஆப்வியஸா அவரோட டைமிங் தான். அவரோட டைமிங் சென்ஸு சிம்பிளா அவரு சொல்ற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப ரஜினி முருகன்ல ஹலோ அப்படின்ற மாரி ஒரு ஹோட்டல்னா டைம் இல்ல அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் அவர் பஞ்சா இல்லாம சாதாரணமா போற போக்குல போடுவார் இல்லையா? அந்த மாரி எனக்கு சூரி சாரோட டைமிங்கும், அவரோட கேரக்டர்ல அவருக்கு இருக்கிற இன்னசென்ஸும் எனக்கு காமெடியனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடியன் சூரி சாரா. இதுல வந்து ஒரு கதை நாயகனா இந்த கதையினுடைய எமோஷனலான சில இடங்கள்ல ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அனுபவம் வாய்ந்த நடிகர்கள் நடிக்கக்கூடிய சில காட்சிகள், சில உணர்வுகள் இந்த படத்துல நம்ம கதை ஓட்டத்துல வந்துச்சு. அதெல்லாமே அவர் மிக அழகா அத வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்குள்ள இருக்கிற வாழ்க்கைய வச்சுக்கிட்டு ஒரு நடிகரா தனக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல நடிக்காம அந்த அந்த உணர்வுக்குள்ள இருந்து தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்படிதான் எனக்கு சூரி சார் நடிகரா எனக்கு தெரிகிறாரு. நிச்சயமா. கருடன் படம் பார்த்தோம் அப்படின்னாலே, அந்த ட்ரெய்லர் பார்த்தோம். எப்பவுமே யூசுவலா ஹீரோ சென்ட்ரிக் ஹீரோ மூவிஸ் பார்த்தோம் அப்படின்னாலே, ஹீரோ மையமா வச்சு ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனா ம். ட்ரெய்லர்லயே வந்து ஒரு 1 மினிட்க்கு சூரி சார் இருந்திருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து, ஆனா டுவர்ட்ஸ் த எண்ட் அவருடைய அந்த போர்ஷனே வந்து என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். சோ அந்த இது டிசைன் எப்படி சார்? படத்துலயும் இந்த மாதிரி தான் கரெக்ட். ஏன்னா திரைக்கதை அமைப்பிலேயே என்ன சொல்றது, ஒரு ரிலே ரேஸ் மாரி தான் இந்த கதைய நாங்க திரைக்கதை வந்து வடிவமைச்சிருக்கோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தர், அப்படி ஒரு கூட்டு முயற்சியா எப்படி நம்ம ஜெயிக்கிறோன்றது தானே அந்த ரிலே ரேஸு. ஓகே. அந்த மாரி இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டர்ஸ்குள்ளயும் கதை மாறி மாறி, ஒவ்வொரு ஒவ்வொரு தருணத்திலயும் ஒருத்தர் ஹீரோவா தெரியிற மாரி, நெகட்டிவ் கேரக்டர்ஸ்குள்ள கூட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணி, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரியா தான் நான் நான் செய்றது சரிதான்ற அந்த காரணத்தையும் நம்ம பார்க்குற மாரியான ஒரு இதில தான் இத பண்ணியிருக்கோம். அதனால ட்ரெய்லர்ல காட்டுனதும், படத்துல இருக்கிறதும் ஒரே மாரியான மீட்டர் தான். நம்ம அதுக்குள்ள தான் இந்த கதையவே பண்ணியிருக்கிறோம். அப்படிதான் இருக்கு. நிச்சயமா சார். படத்துல நெறைய நடிகர்கள் இருந்தாங்க. சமுத்திரக்கனி சார் இருக்காரு, சசிகுமார் சார் இருக்காரு, வடிவுகரசி அம்மா இருக்காங்க. சோ எல்லாருடைய நடிப்பு அப்டின்னும்போது, அவங்களுக்கான ஒவ்வொரு போர்ஷனும் அவங்களுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது அது மேனேஜ் பண்றது எப்படி இருந்தது சார்? ஸ்கோப்ன்றது நடிப்பு அந்த கேரக்டருக்குள்ள அவங்களுக்கான ஸ்கோப் எடுத்துக்கக்கூடிய நடிகர்கள் இவங்க எல்லாருமே. நம்ம சாதாரண ஒரு கேரக்டர் வடிவுகரசி மேடம்ல சின்னதா நான் ஒரு ஒரு ரோல் இந்த மாரி அப்பத்தா ரோலுன்ற மாரி தான் நான் உள்ள கூட்டு வந்தேன். அவங்க வரும்போது அந்த ரோலை எப்படி பண்ணணும்? என்ன மாரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? அதனால ஸ்கோப்ஸ அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. கதையில அதுக்கான தேவை எல்லா நடிகர்களுக்கான சரியான நான் சொன்ன மாரி எல்லா கோணத்திலயும் கதை இருந்ததுனால, படத்துல சீன் வருதோ இல்லையோ, வடிவுக்கரசி மேடமுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? சசிகுமார் சாருக்கும் நான் அந்த மாரியான விஷயங்கள நம்ம ஷேர் பண்றதுனால, இயல்பாவே அவங்களுக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சுக்கிட்டு, என்னோட தேவை என்ன? நான் என்ன சொல்ல வர்றேன்? அப்படின்றத நான் அங்க குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாவும், சில கரெக்ஷன்ஸ் மூலமாவும் பண்ணி, அவங்க டெலிவர் பண்ணாங்க. வொர்க் ஆஸ் எ டைரக்டரா வொர்க்கிங் வித் 2 அதர் டைரக்டர்ஸ் சமுத்திரக்கனி சார் அண்ட் சசிகுமார் சார். அது எப்படி இருந்தது சார்? உண்மையிலேயே அது வந்து எனக்கு சின்ன ஒரு பயம் இருந்தது. ஏன்னா 2 பேருமே பெரிய ஹிட்ஸ் குடுத்த ஒரு பெரிய டைரக்டர்ஸ். அவங்களோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தா, எனக்கு படத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப இயல்பா என்னோட கலந்து நான் ஆடியோ ரிலீஸ்ல கூட சொல்லியிருந்தேன். சமுத்திரக்கனி சார் வந்து ஒரு வாட்டர் மாரி. அவர் ஒரு இடத்துல இருக்காருன்னா, எல்லாமே அவருக்குள்ள இருக்கும். அவரு எல்லாருக்குள்ளயும் இருப்பாருன்ற மாரியான ஒரு ஒரு கேரக்டர் அவரு. ஈவன் டைரக்டர்ஸா இருக்கிறதுனால, அவங்களுக்கு ஒரு டைரக்டரோட ஒரு ரைட்டிங்ல அவன் ஒரு சீன் எடுத்துட்டு வந்திருக்கான். அத எப்படி நம்ம டெலிவர் பண்ணணும்? அது எப்படி நம்ம சிதைச்சிடாம அவன வந்து அவன் அவன் நினைக்கிறத நம்ம குடுக்கணும் அப்படின்றதுல, மற்ற எல்லாரையும் விட சமுத்திரக்கனி சாரும், சசி சாரும் ஒரு ஸ்டெப் மேல தான்னு நான் சொல்வேன். ஏன்னா, எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பட் இவங்க மட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத சொல்லுங்க. இது இப்படி இருக்கலாமா? அப்படின்றத கூட ரொம்ப தயக்கத்தோட தான் அவங்க கேட்டாங்க. ஸோ அப்படியான ஒரு ஒரு டைரக்டரோட உண்மையிலேயே அவனோட பெயின் என்னவா இருக்குன்றத புரிஞ்சுகிட்டு வேலை செஞ்சதுல, எனக்கு குறிப்பா இந்த படத்துல சசிகுமார் சாரும், சமுத்திரக்கனி சாரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஈவன் உதயகுமார் சார், ஆர்.வி. உதயகுமார் ஆமா, சார் ஒரு முக்கியமான ரோல் ஆமா. பண்ணியிருக்காங்க. நான் சின்ன வயசுல எஜமான் படம்லாம் பார்த்துட்டு, நம்ம பொன்னுமணி பார்த்துட்டு, கிழக்கு வாசல் பார்த்துட்டு, சின்ன கவுண்டர் பார்த்துட்டு, நம்ம ஒரு பெரிய இதுவா நினைப்போம் இல்லைங்களா? அந்த மாரியான ஒரு 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 கேரக்டர் அவரு. ஐ மீன் ஒரு பெரிய லெஜெண்ட் அவரு. அவரே இந்த படத்துல நடிக்க வச்சிருக்கோம். அவரும் அதே மாரி தான். சேம் இப்ப நான் என்ன சொல்றேனோ, அதே தான் அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சு. ஸோ ஒரு ஒரு ப்ளசன்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எல்லாமே. இவங்க 3 பேர் ஏதாவது சஜஷன் சொல்லுவாங்களா சார்? நீங்க நீங்க ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இது இந்த மாரி பண்ணலாமா? அந்த மாரி பண்ணலாமான்ட்டு ஏதாவது சஜஷன் இல்ல, சொல்லுவாங்களா? இல்ல. எனக்கு வந்து அந்த மாரி சஜஷன்ஸ் வந்து பெருசா எனக்கு ஞாபகத்திலயும் இல்ல. ஏன்னா அவங்க அவ்வளவா பெருசா சொல்லல. இந்த சீன் என்ன? இத எப்படி சொல்லலாம்? அப்படின்றத மட்டும் தான் கேட்டுக்கிட்டாங்களே தவிர, சசி சார்லாம் இன்னும் கொஞ்சம் போய் ஒரு சீன்ல சில டயலாக்ஸ் இருக்கும். இது எடிட்டிங்ல போயிரும். இது சென்சார்ல போயிரும் அப்படின்னு சொல்லுவாரே தவிர, என்னோட அசோசியேட் சொல்லுவாரு. ம். அப்படிலாம் சொன்னாரு சார். அப்புறம் என்ன சொன்னாரா, ஓகே பேசிடலாம் வாங்க அப்படின்னு வந்து ஸ்பாட்ல நான் என்ன சொல்றேனோ அத பேசிடுறாரு. ஓகே. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே ஒரு டைரக்டரோட ஃப்ரீடம் என்ன?
அவன் என்ன நினைக்கிறானோ அதை கொடுத்துடணும் நம்ம அப்படின்ற இதில் தான் அதை பார்த்தாங்க. நிச்சயமா சார். இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் வச்சுட்டு நம்ம திரும்ப படம் பத்தி பேசலாம் நினைக்கிறேன். ஒரு படம் 2 படங்கள் பேர் சொல்லுவேன். அதுல உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லணும். பொல்லாதவன் ஒரு ஆடுகளம். ரொம்ப டஃப்பான கொஸ்டின் இது. 2ல எது ஃபேவரட்னு சொல்லவே முடியாது, ரொம்ப கஷ்டம் தான். சரி, ஆடுகளம்னு வேணா வச்சுக்கலாம். ஆடுகளம் ஆர் விசாரணை. சீச்சோ. ஆடுகளம். ஆடுகளம் ஆர் விடுதலை. எப்படி ஆடுகளம் எல்லாத்துக்கும் வருது? ஆடுகளம் விடுதலை. நீங்க எது ஃபேவரட்னு சொல்றீங்களோ அடுத்த ஆப்ஷன் வேற வரும். ஓகே ஓகே ஓகே. எனக்கு அப்படினா எனக்கு இப்போ ஓகே விடுதலை சொல்றேன். ஓகே. விடுதலை ஆர் வடசென்னை. வடசென்னை. வடசென்னை ஆர் அசுரன். 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 சோ உங்களுடைய சாய்ஸஸ் வந்து கேக்கும்போது எல்லாமே டாப் சாய்ஸஸ்னே தெரியும். ஆமா, இது எப்படி நீங்க வெற்றிமாறன் சாரோட படத்துக்கு இதுல சாய்ஸ் எப்படி நம்ம சொல்ல முடியும்? பாக்குறவங்களே மனசாட்சியே இல்லாம. ஆமா, நான் பதில் சொல்லியிருக்கதே கீழே கமெண்ட்ல யாராவது திட்ட போறாங்க. அசுரன் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்ச ஒரு படம்? அதுல நீங்க வியந்த ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? அசுரன் என்ன சொல்றது, வெற்றி சாரோட படத்துல எப்பயுமே நடக்கிற மேஜிக், அவரோட இன்டென்ஸ் ஸ்க்ரீன் பிளே, டயலாக், அவரோட டேக்கிங் ஸ்டைல், அந்த லைஃபை கிரியேட் பண்ண விதம், அதுதான் நமக்கு எப்பயுமே. கூட தனுஷ் சார் மாதிரி ஒரு உண்மையிலேயே ஒரு அசுரன், நடிப்பு அசுரன் கூட இருக்கும்போது அது அந்த டெலிவர் ஆன விதம் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இன்னும் ஸ்லீக்கான ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமுக்கு சார் வந்து கொஞ்சம் ஒரு பேரலல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா படத்துலையுமே பொல்லாதவன்ல கொஞ்சம் அந்த பக்கம் இருந்துச்சு, அசுரன்லேயும் கொஞ்சம் அந்த மெயின் ஸ்ட்ரீம் பக்கமான ஸ்க்ரீன் பிளே. அது வந்து எனக்கு ஒரு கமர்ஷியலாக அவர் அந்த சின்ன அந்த மெயின் ஸ்ட்ரீம் பக்கம் பண்ண அந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு அசுரனில் ரொம்ப ஃபேவரட். அது ரொம்ப, ஏன்னா எல்லாருக்கும் ஒர்க் ஆச்சு, மாசஸ் எல்லாருக்கும் பயங்கரமாக ஒர்க் ஆன படம் இல்லையா அது. அதனால எனக்கு அசுரனில் அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெற்றிமாறன் சார் கிட்ட நீங்க வியந்த ஒரு விஷயம், அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தான் வியந்த ஒரு விஷயம்னா அவரோட சினிமா தான். அவரோட அவதானிப்பு, அவரோட சென்சிட்டிவிட்டி. ஒரு கதையை எப்படி அணுகணும், அந்த ஒரு களத்துக்குள்ளே போனால் அந்த கதையை எப்படி அங்கேருந்து அந்த களத்துக்குள்ளே இருந்து அந்த மண்ணோட வாசனையோட நடிகர்கள் மூலமாக அந்த சீனை எப்படி உயிர்ப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது வந்து எனக்கு எப்பயுமே அவர்கிட்ட ஒரு பிரமிப்பாக இருக்கிற விஷயம். அவரோட கேரக்டர் வந்து அதான் சொல்கிறேனே, அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்பை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பாலுமேந்திரா சார்ட்டையுமே அதை நாங்கள் கற்றுக்கிட்டோம். எப்படி நம்மளை வந்து வச்சுக்கணும், எந்த லோஸ்லேயும் ஹைஸ்லேயும் நம்ம வந்து எங்கேயுமே லைஃப்பில் எங்கேயுமே கேரி ஆயிடாமல், ஒரு பெரிய சக்ஸஸ் வருதுன்னா அதில் கேரி ஆயிடாமல், ஒரு லோ டைமில் வந்து அதை வந்து பெருசாக அதை லைஃப்பில் எடுத்துக்காமல், அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிடிக்கும் அவர்கிட்ட. நிச்சயமா சார். வெற்றிமாறன் சாரோட படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு விடுதலையில நீங்க அசோசியேட் ஆயிருந்தீங்க. இப்போ கருடன்ல வெற்றிமாறன் சாரோட ஸ்டோரி. ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் திங், நான் விடுதலையில் வந்து ஒரே ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸுக்காக அவர் கேட்டார். எல்லாரையும் கூப்பிடும் போது என்னையும் சொல்லியிருந்தாரு. நான் அந்த டைமில் ஃப்ரீயாக இருந்ததுனால நான் அதில் ஒர்க் பண்ணதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸோ போயிட்டு ஒரு 13 நாள் அந்த சிங்கிள் ஷாட் ட்ரெயின் சீக்வன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் கூட இது பண்ணிட்டு இருந்தேன், அசோசியேட் பண்ணியிருந்தேன் அந்த சீக்வன்ஸில். அகெயின் இந்த படம் கமிட் ஆகும் போது இந்த படத்தில் வெற்றி சார் பேர் இருக்கணும் அப்படின்ற ஒரு தேவைக்காக ப்ரொடியூசரும் நானும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் வெற்றி சாரோட பேரை உள்ளே போடுறது. பட் கதையாக வந்து நான் என்னோட டீமோட ஒரு 7 பேரோட உட்காந்து நாங்கள் ஒரு 3-4 மாதம் ஒர்க் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் இது. வெற்றி சார் பெருந்தன்மையோட, சரி உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவைன்னா நீங்கள் அதை பண்ணிக்கங்க, என்னோட பேரை போட்டுக்குங்க அப்படின்னு பெருந்தன்மையோடு அவர் சொல்லியிருந்தாரு. அட் த சேம் டைம் படத்தினுடைய ரிலீஸ் டைமில் இல்லை அந்த உழைப்பு, அவங்களோட ரெகக்னேஷன், அதுக்காக வந்து சார் வந்து இல்லை வெறும் என் பேரை மட்டும் போடுங்க, ஸ்டோரின்றது போட வேணாம் அப்படின்ற மாதிரி மியூச்சுவலாக நான் அவரோட டிஸ்கஸ் பண்ணி இப்போ அதை நேமை நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ கதையாக நாங்கள் என்னோட டீமோட சேர்ந்த ஒரு 7 பேர், என்னோட கோ டைரக்டர்ஸ் வந்து ஆரம்பிச்சு, டேரக்டர் ஒருத்தர் புலிவருதுன்னு ஒரு படம் பண்ண டேரக்டர், எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணது. இதோட ஆரம்ப புள்ளி வந்து சூரி சார் சொன்ன ஒரு கேரக்டர், அதுலேருந்து நான் இந்த கதையை டிசைன் பண்ணேன். இது ஆடியோ லான்ச்ல வந்து வெற்றிமாறன் சார் சொல்லியிருந்தாங்க, பாலுமேந்திரா சார் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நீங்க வந்து அவர் உங்களோட அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னு. ஸோ அது கேட்குறவங்களுக்கே வந்து ரொம்ப நெகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த தருணம் அவர் கூட டிராவல் பண்ண அந்த ஆமாம், எனக்கு ஒரு சார் சொன்னது கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லிட்டாரு, ஒரு நல்ல இதில் சொன்னார். பட் எனக்கு நான் ஒரு 15 டேஸ் கிட்ட சார் கூட இருந்தேன். பட் என்னன்னா, ஒரு ஸ்ட்ரோக் வந்து ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டலில், 3 நாளில் ஒரு 5-6 நாள் கிட்ட இருந்தார். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டார். வரும்போதே ஒரு நல்லா நடக்க முடிஞ்சு எல்லாம் தான் இருந்தார். பட் படம் வந்து நாங்கள் அது ஒரு கணக்காலம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாதியில் நின்றுட்டு இருந்தது. ஸோ எங்களோட ஒர்க்கிங் பேட்டர்னாகவே டேரக்டரோட வீட்டில் இருந்து நம்ம எல்லாமே அவர் கூட ட்ராவல் பண்ணி, யாரோ ஒரு அசிஸ்டன்ட் அப்படி இருப்போம், பாலா சாரில் ஆரம்பித்து எல்லாருமே அப்படி இருந்திருக்கும். ஸோ எனக்கு அந்த டைமில் அந்த ஒரு பார்ட் நான் அங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு மிகப்பெரிய கொடுப்பனை, என்னோட சினிமா கற்றுக்கிறதுக்கும் ஒரு லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும்.
சார் மாதிரி ஒருத்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய கொடுப்பனை. அந்த டைமில் நான் சார் கூட இருக்கிற மாதிரி இருந்தது. காலையில் வாக்கிங் 5:30 மணிக்கெலாம் அவர் போகணும் பாரு. ஸோ தட் நான் அவர் கூட ஏன்னா அவர் சின்ன பயம் இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், ஏதாவது இஷ்யூவாக இருக்கும், ஏதாவது ஆச்சுன்னா கூட இருக்கணுன்றதுனால நான் அவர் கூட ஒரு 15 டேஸ் கிட்ட இருந்தேன். சார் ஒரு 60 டேஸ்ன்ற மாதிரி சொன்னார், அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போதே அவர் ஹெல்த்தியாக தான் இருந்தார். கை மட்டும் கொஞ்சம் அவர் அசைக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருந்ததே தவிர ஹெல்த்தியாக இருந்தார். பட் அவர் கூட இருந்த டைமும் நான் கொடுத்ததும் எனக்கு வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கொடுப்பனை தான் அவரோட இருந்த நேரங்கள். அவரோட ஒர்க் பண்ணும்போது, அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது நடந்த நிகழ்வுகள் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா சார்? நிறைய நடந்திருக்கு. என்ன சொல்கிறது, அவர் கூட இருக்கும்போது நம்ம புக்ஸ் படிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு சினிமாவை அரிச்சுவடியில், அதாவது ஆனாவனாலேருந்து சினிமாவை எப்படி கற்றுக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு பர்ஸ்பெக்டிவ் அவர்கிட்ட இருக்கும். அதை தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பாரு. ஷார்ட் எடுக்கும்போது ரைட் லெஃப்ட்லாம் கேட்பாரு. அது சினிமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் எடுத்துட்டு அடுத்தது எடுக்கிறவங்க ரைட்டில் பார்க்கணுமா லெஃப்ட்டில் பார்க்கணுமா இப்படி ஷூட்டிங்க்கு நடுவில் எல்லாரையும் இது பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஸ்கூலில் இருக்கிற மாதிரி வாத்தியார் கேட்பார்ல, நான் முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தேன், அந்த மாதிரியான ஒரு இதில் தான் அவர் அப்ரோச் பண்ணுவார். ஸோ ஃபிலிம் சைடில் அப்படி அந்த மாதிரி ஒரு இது. பர்சனல் லைஃப்பில் நம்ம லைஃப்பில் எப்படி நம்ம லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதும் பாலுமேந்திரா சார்ட்டு நம்ம நிறையா கற்றுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு முழுமையாக நம்ம வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூமன் பீயிங்காகவும் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய லெசனாக நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க ஒர்க் பண்ண ஆக்டர்ஸோட சில பேர் சொல்ல போறேன். ஸோ அவங்க கிட்ட ஒரு நீங்க பார்த்த ஒரு குட் குவாலிட்டி, அவங்களுக்கு ஒரு அட்வைஸ்னா என்ன சொல்வீங்க? சிவகார்த்திகேயன் சாருக்கு 2 பெரிய ஹிட் கொடுத்துருக்கீங்க, எதிர்நீச்சல் இந்த காக்கி சட்டை. சிவகார்த்திகேயன் சார் என்ன சொல்றீங்க? அவர்கிட்ட இருக்க ஒரு குட் குவாலிட்டி, அவருக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? குட் குவாலிட்டி நிறைய இருக்கு அவர்கிட்ட. அவரோட என்ன சொல்றது, அவர் ப்ரிசைஸ்டா ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் அவர் டிசைன் பண்ற விதம், சினிமாவை பார்க்குற விதம், அதுக்கு டெடிகேஷனோட ஒர்க் பண்ற விதம், இது எல்லாமே அவரோட ப்ளஸ். அட்வைஸ் நம்ம யாருமே அட்வைஸ் கொடுக்க முடியாதுங்க. எல்லாருமே ஒரே காலத்துல இல்ல ஒரு விஷயத்தை ஏதாவது ஒண்ணு மாத்திக்கணும் அப்படின்னா என்ன சொல்றீங்க? அட்வைஸா வேண்டாம் அப்படி கூட எனக்கு ஒண்ணு மாதிரி நிறைய படம் பண்ணா நல்லா இருக்கும். ஒவ்வொரு படமா பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா அந்த மாதிரி ஹீரோஸ் ஒரு 2-3 படம் பண்ணா நல்லா இருக்கும் வருஷத்துக்கு. தனுஷ் சாருக்கு என்ன சொல்றது, தனுஷ் சார் மொத்தமாவே எனக்கு சினிமாவில் நான் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் தனுஷ் சார் தான். என்னைக்குமே எனக்கு அந்த இது அவர் மேலே எப்பயுமே இருக்கும். அவர்கிட்ட வியக்கிறதுக்கு தான் நிறைய இருக்கு. ஒரு பெரிய மல்டிபிள் பர்சனாலிட்டி இல்லையா, அவர் எல்லாமே பண்ணுவார். ஆனால் எனக்கு கொடி ஷூட்டிங்லலாம் நான் வந்து சீனை நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவர் பாட்டு உட்காந்து லிரிக் எழுதுவார், என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருப்பார். எனக்கு நான் ஒரு டைமில் பவர் பாண்டி படம்லாம் வரும்போது சார்கிட்டே சொன்னேன், சார் ரொம்ப பொறாமையாக இருக்குது சார் உங்களை பார்த்தா, எனக்கு நாங்களாம் வந்து வெறும் இந்த வேலைக்காக மட்டுமே வந்தோம், நாங்களே நல்ல படம் எடுக்க போராடிட்டு இருக்கோம், நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நடிக்கிறீங்க, பாட்டு எழுதுறீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, பாடுறீங்க, இந்த மாதிரி படமும் எடுத்து டைரக்ட் பண்ணிடுறீங்களா சார்ன்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அந்த குவாலிட்டி எனக்கு தனுஷ் சார்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் அது நம்ம எதுவுமே அவருக்கு சொல்ல முடியாது. சூரி சார்கிட்ட பார்த்து வியந்தோம். இது வந்து அந்த அவருக்குள்ள இருக்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா, நீங்க ஜென்ரலா நம்ம ஒரு கிராமத்துல இருந்து வரும்போது நம்மளை மாத்திக்க ட்ரை பண்றது, நம்மளோட அடையாளத்தை நம்ம மறைச்சிக்க ட்ரை பண்றது, இப்படிலாம் சில விஷயங்கள் நடக்கும். பட் எந்த வித இதுவும் இல்லாம ஒரு வெள்ளந்தியா தன்னோட வாழ்க்கைய அவர் தூக்கி பிடிக்கிறதும், அதை தன்னோட இதா நினைக்கிறதும், அடையாளத்தை வந்து மறைக்காம அது இன்னமும் ஒரு கனெக்டடா அது கூட இருக்கிறதும் அவரோட பெரிய குவாலிட்டி. ஒரு நடிகருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது லைஃப்ல இருந்து எல்லா சைட்ல இருந்தும் அவர் அதை எடுத்துக்க முடியும். என்ன சொல்றது, ஒரு பல கேரக்டர்ஸ்ல பார்த்து அப்படி அவர்கிட்ட எந்த டிரான்ஸ்பரன்சியுமே இல்லாம ஒரு இயல்பான ஒரு மனிதனோட பழகிற மாதிரியான ஒரு தன்மை இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சூரி சார்கிட்ட. அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அட்வைஸ் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணு இதான் சொல்றேன், எனக்கு அட்வைஸ் தேவையில்லாம நம்ம ஏதாவது சொல்ல போய் அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு சூரி சார்கிட்ட ஒண்ணு இல்லை. ஓகே சார். கோடி படத்துல தனுஷ் சார் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் டூவல் ரோல்ல காட்டியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அவரை வந்து டூவல் ரோல்ல பார்த்துருக்க மாட்டோம். அது வந்து ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஐடியா தனுஷ் சார் டூவல் ரோல்ல காட்டுறதுக்கான அந்த ஐடியாங்கிறது எப்படி வந்தது சார்? ஆக்சுவலி தனுஷ் சார் நான் என்ன சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் டேரக்டரா ஒர்க் பண்ண படத்துல இருந்து 2வது படத்துல இருந்தே ஒரு சார் இருந்ததுனால ஒரு ரசிகனாவும் எனக்கு தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் பண்ணாதெல்லாம் எது, நம்ம ஜென்ரலா ஒரு கதையை விற்கிறதுக்கு ஒரு பிளான் கண்டுபிடிப்போம் இல்லையா, அப்படியான ஒரு பிளான் தான் டபுள் ஆக்ஷன். ஏன்னா நான் ஹீரோஸ் ஜென்ரலாக யோசிப்பாங்க, நம்ம இது பண்ணாத ஏதாவது ஒரு கதை வருதா அப்படின்றது அவங்களுக்கு பேக் ஆஃப் த மைண்ட் இருக்குன்ற என்னோட நம்பிக்கையில். ஸோ அப்படி ஆக்சுவலி கொடியில் வந்து நாங்கள் வேற வெர்ஷன்ஸ் ஆஃப் இது வச்சுருந்தோம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் அது டபுள் ஆக்ஷனாக மாறிச்சு. ஓகே. எதிர்நீச்சல நீங்க லிரிக்ஸும் எழுதிருப்பீங்க பாட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி எப்போ திரும்ப லிரிக்ஸ்லாம் சொல்ல முடியாது.
அணியோட நாங்கள் டியூன் பண்ணிட்டு இருந்த டைமில் ஒரு சின்ன ஃபில்லப்பிங் லைன் மாதிரி தேவைப்பட்டுச்சு. உன் பார்வை உன் பார்வையில் அது மட்டும்தான் நம்ம இது பண்ணணும். அப்புறம் சத்தியமானி எனக்கு வந்து தனுஷ் சார் எல்லாரும் உட்காந்து ஒரு இது மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய வார்த்தைகள் தனுஷ் சார் எல்லாமே சேர்ந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் அதில் முக்கியம். ஸோ அதனால அதை நம்ம எழுதுனதா இதையே நான் எழுதுனதா சொல்ல மாட்டேன். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே கூடாது, மறந்து. ஆனா அது ஒரு சின்ன ஒரு பிட்ல வந்திருந்தாலுமே அந்த பாட்டு நிறைய பேரோட ஃபேவரட்டா தான் சார் இருக்கும். என்னோட பர்சனல் ஃபேவரட் சார். சோ அடுத்து எப்ப சார் லிரிசிஸ்டா எப்ப பார்க்கலாம்? இல்ல அது நம்ம எப்பயாவது ஒன்று அமைஞ்சா அதுவா தெரியாம வந்தாதான் உண்டே தவிர நம்ம எழுதுறோன்னு உட்காந்தா வராது, வரவும் வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கருடன்ல உங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் அப்படின்னா எது சார்? கருடன்ல எனக்கு சேலஞ்சஸாக நான் எதையுமே பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் என்னோட 4 இது 5வது படம் கருடன். எனக்கு ரொம்ப நான் க்ளோசஸ்ட் என்னோட ஹார்ட், நான் என்ன நினச்சனோ அதை இன்ச் பை இன்ச் எல்லாத்தையுமே என்னால் பண்ண முடிஞ்ச ஒரு படமாக தான் நான் கருடனை பார்க்குறேன். இதில் நான் ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினைக்கிறேனோ அதை கடைசி வரைக்கும் கொண்டு போயிடணும் இந்த படத்தில். ஏன்னா எப்பயுமே வெளியிலேருந்து சில தடைகள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் இந்த படத்தில் தயாரிப்பாளர்லேருந்து நடிகர்கள் எல்லாருமே, மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எனக்கு கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், எல்லாருமே ஃபைட் மாஸ்டர் ஆகட்டும், ஈவன் ஃபைட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் நல்லா வந்திருக்கு. எனக்கு வந்து நான் எல்லாத்தையுமே இந்த படத்தில் எழுதிட்டேன். இந்த மாதிரி எனக்கு ஃபைட் வேணும், இப்படி நடக்கணும், ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த சேஞ்ச் இருக்கணும், இந்த மாதிரி கதை உள்ளே வரணும், எல்லாத்தையும் வச்சு தான் ஃபைட் எழுதினேன். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோசஸ்ட், நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் எனக்கு ரொம்ப க்ளோஸாகவும் நான் நினச்சதை கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு நான் நெருங்கி நான் பண்ண ஒரு படமாக நான் இதை பார்க்குறேன் கருடனை. நிச்சயமா சார். ரீசெண்டா வந்த படங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப என்கேஜிங்கா இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மள என்கேஜ் பண்ண அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து பெரிய அளவுல இல்லைன்ற ஆடியன்ஸோட விமர்சனம் இருக்கு. ஆஸ் எ டைரக்டர் அண்ட் ரைட்டரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, ஜென்ரலாக நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எப்பயுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம் சில விஷயங்களை. அப்புறம் நான் ஏதோ கையில் வச்சிருக்கேன்ற மாதிரி ஏமாற்றி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லிடுவோம். செகண்ட் ஹாஃப் வரும்போது கையை திறந்து காட்டணும் என்ன மாதிரி ஏமாத்தினேன் அப்படின்னு. அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் நம்ம ஆக்சுவலி லைஃப் கதையே செகண்ட் ஹாஃபில் தான் நமக்கு. அது நம்ம இந்தியன் சினிமாவில் அப்படி தான் நம்ம பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், செகண்ட் ஹாஃபில் அதை ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது. அப்படின்னும் போது நம்ம அந்த ஏரியாக்கள் வரும்போது கொஞ்சம் விமர்சனங்களும் அதுவும் வர்றது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் என்ன சொல்கிறது, அது எல்லாருக்குமே இருக்கிற சேலஞ்சு தான். ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது நமக்கு செகண்ட் ஹாஃப் என்னன்றது ஒரு பெரிய சேலஞ்சு தான் எப்பயுமே. உங்களுக்கு பிடிச்ச நீங்க தேடி தேடி பார்க்குற ஜானர் ஆஃப் மூவிஸ் அப்படின்னா என்ன? நீங்க ரீசெண்டா பார்த்த மூவிஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா எதை சொல்லுங்க? இல்லை, நான் தேடி தேடி பார்க்குறேன் அப்படி கிடையாது. எனக்கு என்ன அவைலபிளாக என்ன நல்ல படங்கள் வருதோ எல்லாத்தையுமே பார்ப்பேன். ஜானர்ஸாக அப்படியே நான் எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு என்னென்ன பிடிக்குதோ அது எல்லாமே பார்ப்பேன். ரீசெண்டாக நான் என்ன சொல்கிறது, நடுவில் ஒரு 7-8 மாதமாக நம்ம ஃபுல்லாகவே இதில் இந்த ஒர்க்கில் இருக்கனால நான் படங்களே எதுவும் ஃபாலோ பண்ணவே இல்லை. நம்ம ரிலீஸ் ஆன படங்கள் கூட நான் பார்க்கவே இல்லை. இனிமே தான் பார்க்கணும். அது நிச்சயமா. கருடன் படத்தினுடைய ஹோல் ப்ராசஸ்ல உங்களுக்கு மெமரபிளா இருந்த சில மொமெண்ட்ஸ் நான் இதை சொல்லுவீங்க சார்? ஒரு மொமெண்ட் இல்லை, எனக்கு ஓவரால் இந்த ப்ராசஸே ரொம்ப மெமரபுளான ஒரு ப்ராசஸ் தான். நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் நான் நினச்சதை அச்சீவ் பண்ண ஒரு படமாக நான் அதை பார்க்குறேன் கருடனை. நான் நினச்ச எல்லாத்தையும் நான் என்னால் பண்ண முடிஞ்ச ஒரு படமாக நான் பார்க்குறேன். எமோஷனலான சீன்ஸ் கன்வெர்ட் ஆகும்போது டெய்லியுமே நமக்கு ஒரு பேப்பரில் இருந்த சீனை எடுத்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு இதில் பர்சன்டேஜாக கருடனில் மற்ற எல்லா படங்களையும் விட எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது. க்ளோசர் டு 100% நான் வந்து அதை அச்சீவ் பண்ணேன். அதனால எனக்கு ஒவ்வொரு நாளும் 73 நாள் ஷூட் பண்ணேன். 73 நாளுமே எனக்கு கருடன் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமான ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. கருடனோட அந்த படத்தினுடைய ட்ரெய்லர்ல வந்து ஒரு நிமிஷம் கழிச்சு சூரி சாரோட என்ட்ரி, அவரோட கேரக்டர் அந்த பீக் போயிட்டு வர்றது, அதை பத்தி நிறைய ஷேர் பண்ணீங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கருடன் படம் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்காக ஒன் இந்தியா அண்ட் ஃபில்மி வித் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். படம் 31 ரிலீஸ் ஆகுது. மே 31 எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். நிச்சயமா சார். தேங்க்யூ ஸோ மச்.